சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. இது தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. ரெண்டு விஷயங்களை குருமூர்த்தி வெளிப்படையாக கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு இலக்கல்ல, அதுபோல அண்ணாமலையோட வேகமான செயல்பாடுகள் தான் அவரோட மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலையோட வேகமான செயல்பாடுகள் தான் பாஜகவை தமிழகத்துல வளர்த்துது அப்படின்னு ஒரு கருத்து தொடர்ந்து இருந்துட்டு வந்தது. டிடிவி தினகரனும் கூட சமீபத்துல அண்ணாமலையை பாராட்டி இருந்தாரு. குருமூர்த்தியோட இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? குருமூர்த்தியோட இந்த கருத்து முழுக்க தவறு. அவர் கடந்த காலத்தின் கைதியாக இருந்து பேசுகிறார். பாஜகவை பொறுத்தவரையில் அறைக்குள்ளே இருந்த கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து ஒரு மாற்றம் என்ற அடிப்படையில் பாஜக 18% வாக்குகளை என்டிஏ கொண்டு வந்தவர் அண்ணாமலை தான். இந்த சாதனையை குறிப்பாக தாமரை சின்னத்தில் 11.4% வாக்கை கொண்டு வந்தவர் அண்ணாமலை தான். ஆடிட்டர் குருமூர்த்தியின் மிகுந்த மதிப்புக்கு மரியாதைக்குரியவர் சத்திரன் என்றுதான் அவரே நான் அழைப்பேன். ஆனா இந்த விவகாரத்தில் அவர் கருத்து பார்வையற்றவராட்டு, கடந்த காலத்தின் கைதியாட்டு தன் கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அவுட்டேட்டடா தன் கருத்தை சொல்லியிருக்கிறாரு. தரவுகள் குருமூர்த்தியின் கருத்துக்கு எதிராக இருக்கிறது. 11.4% வாக்கு என்பது பாஜக தலைவர் யாருமே அது எடுக்காத ஒரு வாக்கு. அதுவும் திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் எடுத்த வாக்கு என்பது ஒரு மிகவும் மதிப்புக்குரிய வாக்கு. பாஜக இரட்டைலை வாக்கு என்பது தேமுதிக விஜயகாந்த் இல்லாமல், மதிமுக அண்ணன் வைகோ இல்லாமல், கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் இல்லாமல் இவர்களே 10% வாக்கு 2014 கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார்கள். அந்த அணியை அமைத்தது மதிப்புக்குரிய ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான். அதுவும் நான் நன்கு அறிவேன். அப்பொழுது 2 எம்பி கிடைத்திருந்தது. அண்ணாமலையின் அணியால் எம்பி சீட்டுகள் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் குறையே தவிர இன்றைய தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை. அதாவது ராஜாஜியா காமராஜா என்று காங்கிரஸில் இருந்த போது காந்தி ராஜாஜி ஆதரித்தார். ஆனால் கட்சி பலம் காமராஜ் பக்கத்தில் இருந்ததனால் அதற்கு பிறகு காந்தி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். வரதராஜ நாயுடுவின் கடிதத்தை மதித்து இனிமேல் நான் காமராஜ் விதத்தில் தலையிட மாட்டேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்றால் காமராஜ் என்று மகாத்மா காந்தியே கூறினார். அந்த மாதிரி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் பாஜக என்றால் அது தலைவர் என்றால் அண்ணாமலை தான். எடுத்த 11.4% வாக்கில் பெரும்பகுதி அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொண்டு மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்குகள். ஆடிட்டர் குருமூர்த்தி கணக்கு டேட்டாவுக்கு எதிரானது, உண்மைக்கு புறம்பானது என்பதை நான் தெளிவாக கூற கடமைப்பட்டுள்ளேன். டேட்டாவுக்கு எதிரானது, உண்மைக்கு புறம்பானது, அவர் சொல்றது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. அடுத்ததாக ராஜகோபாலன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகோபாலன். தற்போது குருமூர்த்தி 2026 பாஜகவோட இலக்கு அல்ல, அதே போல அண்ணாமலையோட வேகமான செயல்பாடுகள் தான் அவரோட மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல் கேள்வி எழுறது, 2026 பாஜகவோட இலக்கு இல்லையா அப்படிங்கிறது. அப்பனா பாஜகவோட குறைந்தபட்ச இலக்கு அப்படிங்கிறது 2026 என்ன? அதிமுக ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்புல இருக்காங்க, அவங்களோட கூட்டணியில பாஜக இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? புதிய தலைமுறை பெடரலுடைய ஆசிரியர் கே சீனிவாசன் எனக்கு ஆசை இருந்தார். அவர் புதிய தலைமுறைக்கு போராடுதல் சோசியல் இன்டர்வியூ கூட்டத்தை பத்திரிகையால் தான். குறிக்கோள் 1, 2 முக்கியமல்ல என்று ஒரு அவருடைய தனிப்பட்ட காரணம் 2020 அமித்ஷா லோக்சபா திமுக ஊழல் கட்சி 2026 பாஜகவோட இலக்கு இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜக குறிவைக்கவில்லை. அதே போல அண்ணாமலையோட வேகமான செயல்பாடுகள் தான் அவரோட மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி புதிய தலைமுறையின் பெடரலுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.